நைட்ல நீங்க தூங்கும்போது உங்க மணிக்கட்டுல நல்ல ஒரு வலி இருக்கிறது. சில பேருக்கு விரல்கள் வந்து மரத்து போகுது அப்படின்னா, கார்பல் டனல் சிண்ட்ரோமா கூட இருக்கலாம். தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது, ஈவன் வந்து சமைக்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய இந்த கரண்டி வச்சு கிண்டுறது, இந்த ஆக்டிவிட்டீஸ் கூட இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோமுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ இதுல என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும்? எதனால இது வருது? இதற்கான யோகா பயிற்சிகளும், சிகிச்சை முறைகளும் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. நைட்ல தூங்கும் பொழுது திடீர்னு உங்களுடைய மணிக்கட்டுல நல்ல ஒரு வலி இருக்கிறது. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருவிரல், நடுவிரல், அதே மாரி ஆள்காட்டி விரல் இந்த 3 விரலும் வந்து மரத்து போயிடும். ஸோ அப்படி ஒரு மரத்து போகக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய இந்த கை பகுதிகள்ல இருக்கக்கூடிய இந்த கார்பல் டனல், மணிக்கட்டு பகுதியில இருக்கக்கூடிய கார்பல் டனல் இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 8 மில்லிமீட்டர் ஒரு அகலத்தில தான் வந்து இருக்கும். இதுக்குள்ளவே 9 தசை நார்களும் மீடியன் நர்வ்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பும் வந்து போகுது. ஸோ ஒருவேளை நம்ம கைய வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியே வச்சிருக்கோம் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது தான் இந்த பகுதியில அழுத்தம் வந்து அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த மீடியன் நர்வ் வந்து அழுத்தப்படுறதுனால உங்களுடைய பெருவிரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 இடங்கள்லயுமே வந்து மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது பெரும்பாலும் நைட்ல தான் நெறைய பேருக்கு வரும். 2வது விஷயம், உங்களுக்கு கிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெயினா இந்த மீடியன் நர்வ்ங்கிறது நம்மளுடைய பெருவிரலுக்கு கீழ இருக்கக்கூடிய தீனார் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து சப்ளை பண்றதுனால, இந்த இடத்துல நீங்க பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி நழுவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா நீங்க வந்து பைக் ஓட்டும் பொழுது, ஸோ ஆக்ஸிலேட்டர் குடுக்குறதோ, இல்ல வந்து ஹார்ன் அடிக்கிறதோ, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். 3வது விஷயம், இந்த கை பகுதியில நல்ல ஒரு வீக்கம் வந்து இருக்கலாம். நெறைய பேருக்கு வந்து இந்த வொர்க் பண்ணிட்டு ஈவினிங் ஆகும்பொழுது அந்த இடங்கள்ல வந்து வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல எரிச்சல் மாதிரியான ஒரு வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது இந்தியாவுல ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய 5 நபர்கள்ல ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கு. அதுவும் வந்து தீவிர நிலை அடையக்கூடிய நபர்களாவும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம்? ஸோ நம்மளுடைய கைய வந்து நம்ம ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணியே வச்சிருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த மாரி ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது, இப்போ நம்ம 1 மணி நேரம் கைய வந்து இந்த மவுஸ் பிடிக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கார்பல் டனல் ஏரியா இது வந்து ஒரு சுரங்கப்பாதை மாரி. இங்க இருக்கக்கூடிய பிரஷர் வந்து 26 வந்து அதிகமாகுது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 6 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 156 மில்லிமீட்டர் ஹெச்ஜி வந்து உங்களுக்கு ப்ரெஷரே வந்து அதிகமாகுது. ஸோ வாரத்துல 7 நாள் நீங்க இப்படி ஒர்க் பண்ணும்போது, இந்த ப்ரெஷர் அதிகமாகறதுனால, அங்க இருக்கக்கூடிய தசைநார்கள் பாதிக்கப்படுது. முக்கியமா இந்த மீடியன் நர்வ் வந்து பாதிக்கப்படும் பொழுது தான், உங்களுக்கு கிரிப்பு குறையிறது, கையில எரிச்சல் வந்து உண்டாகிறது, கை மரத்து போகுறது, அதிகமான ஒரு வலி இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சிகிச்சை முறை? ஸோ மெயினா உங்க பொசிஷன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நெறைய பேரு ஃபோன்ல தான் என்னோட ஒர்க்கே, ஃபோன்ல தான் நான் பிஸ்னஸே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கரெக்ட்டா உங்களோட ரிஸ்ட்டோட பொசிஷன வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ற மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். பெரும்பாலும் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய எல்போ லெவல்ல டெஸ்க் இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்ட் வந்து 0 ஃப்ளெக்ஷன்ல வந்து இருக்கும். இந்த பொசிஷன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. நைட்ல தூங்கும்போது நீங்க ரிஸ்ட்டுக்கான ஸ்ப்ளிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 3வதா இதற்கான சில யோக பயிற்சிகளும், முத்திரையும் வந்து இருக்கு. ஸோ அந்த யோக பயிற்சிகளையும், முத்திரையும் நீங்க சேர்த்தே ஃபாலோ பண்ணும்போது, கார்பல் டனல் சிண்ட்ரோம்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த யோக பயிற்சிகள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்பல் டனல் சிண்ட்ரோம்க்கு நம்ம முதலாவதா பார்க்க போற பயிற்சி மணிக்கட்டுக்கான பயிற்சி. இதை பண்றதுக்கு உங்களுடைய கைகளை மேலே தூக்கிக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போ உங்களுடைய வலது கையை கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையை வச்சு உங்களுடைய வலது கை விரலுக்கு பின்னோக்கி ஒரு அழுத்தம் கொடுங்க. இது நீங்கள் 5லிருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இதுக்கப்புறமா உங்களுடைய கைகளை மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. திரும்ப உங்களுடைய வலது கைக்கு இடது கையை வச்சு பின்னோக்கி ஒரு அழுத்தம் கொடுங்க. இதையும் 5லிருந்து 10 செகண்ட் பண்ணின பிறகு இதே மாதிரி இடது கையிலையும் பண்ணணும்.
இது மாதிரி 2 கையிலையும் மாற்றி மாற்றி 5லிருந்து 10 தடவை வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸ். கார்பல் டனல் சிண்ட்ரோம்க்கு நம்ம 2வதாக பார்க்க போகிற பயிற்சி மீடியன் நரம்புக்கான பயிற்சி. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய கையை பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போ உங்களுடைய மணிக்கட்டை கீழ் நோக்கி பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தலையை இடது பக்கமாக சாய்ச்சிக்கோங்க. இது நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய மீடியன் நர்வுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் உணர முடியும். இந்த நிலையில் இங்கே ஒரு 5லிருந்து 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இடது பக்கமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ். கார்பல் டனல் சிண்ட்ரோம்க்கு நாம் பார்க்க போகிற முதிரை குபேர முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய சுண்டு விரல், மோதிர விரல் இது 2ஐயும் மடக்கி உள்ளங்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய மற்ற 3 விரல்களோட நுனிகளும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த முதிரையை நீங்கள் உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க. நேராக உட்காந்து உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்து மேலேயும் இந்த முதிரை மேலேயும் உங்களுடைய கவனத்தை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரிலாக்ஸ். ஸோ இந்த யோக பயிற்சியும் முதிரையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். 4வதாக மகாராஜ தைலம் எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேலை முடித்த பிறகு இந்த மகாராஜ தைலம் அப்ளை பண்ணிட்டு நல்லா கல்லுப்பு வறுத்து ஒத்தரம் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஹார்ட் பேக் வச்சு ஒத்தரம் கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு குறையும். அதே போல் உள்ளுக்கு வர்ம தைலம் வந்து எடுத்துக்கலாம். இந்த வர்ம தைலம் வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுனால வலியோட அளவு வந்து குறையும். ஸோ இந்த 5 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கார்பல் டனல் சிண்ட்ரோமுக்கு நீங்கள் சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி ஃபோன் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயமாகிடுச்சு. ஸோ இதில் தான் நிறைய நம்ம பிஸ்னஸும் பண்ணுறோம், நம்மளுடைய வேலையே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கைகளில் உண்டாகக்கூடிய பாதிப்பு அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் எதனால் வருது, இதனுடைய அறிகுறிகள்லாம் வந்து என்ன, இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்தோம். ஸோ நீங்களும் ஒரு ஃபோனை நோண்டிகிட்டே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து அனுப்பிச்சு வைங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை,
பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர். His wellness